இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற கூட்டணி தர்மத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற சில சகோதரர் சொல்லுகின்றார்கள், நீங்களுக்கு பாஜகவுக்கு எதிரி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், போகாத ஊருக்கு தமுமுக வழிகாட்டுது என்று சொன்னார்கள். கேலியும் கிண்டலும் செய்தார்கள். இதே போல் நம்மளை அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். போகாத ஊருக்கு இளைஞர்களுக்கு ஒன்று திரட்டி இவர்கள் இளைஞர்கள் நாசப்படுத்துகின்றார்கள். இவர்கள் போராட்டம் பக்கம் போவது தீவிரவாதம் பக்கம் போவதற்கு சமமானது என்று சில பேர் சொன்னார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு ஊர்ல போய் இடஒதுக்கீட்டுக்காக பொதுக்கூட்டத்தில் பேச போறார். பேச போனா மகரிபு தொழுகைக்கு பிறகு பொதுக்கூட்டம். அந்த பள்ளிவாசல மகரிபு தொழுதுட்டு வெளியே வர்றப்ப அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள்லாம் தலைவரை அழைத்து, பாய் கேட்கறதுன்னு கேட்கறீங்க, மெயின் ரோட்ல இருக்கிற இடமா பார்த்து கேளுங்கன்னு சொன்னாங்க. கேட்கறதும் கேட்கறீங்க, நல்ல மெயின் ரோட்ல இருக்கிற இடமா பார்த்து கேளுங்க என்று சொல்கின்ற அளவிற்கு தான் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே தெரியாத சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த போது இதுதான். பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் பேசுகின்றார். என்ன பேசுறார் தெரியுமா? எங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம், இடஒதுக்கீடு விஷயம் தெரிஞ்ச ஒரே தலைவர் பேராசிரியர், மேல எவனுமே இல்லை, எல்லாம் நம்ம விட்டு போயிட்டான். ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் பேசுறார், எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். தனியாக இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழக அரசு வாக்குறுதி அளித்த அடிப்படையில் கொடுக்கவில்லை என்று சொன்னார். ரயில்கள் ஓடாது, பஸ்கள் இயங்காது, விமானங்கள் இயங்காது என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார். எச்சரிக்கை கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த மாநாடு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டத்துக்கு பிறகு கலைஞர் அவர் பாசிரியர் கூப்பிடு, எங்களுக்கு என்னதையா வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு இருக்கிற இல்லை, உள்ள இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். உடனடியாக அப்ப இருந்த அதிகாரிகள் பேர் சொல்ல விரும்பவில்லை, அப்ப இருந்த அதிகாரிகள் உடனடியாக கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போலதான் 3.5% இடஒதுக்கீடு சகோதரர்களே நம்மளுக்கு வழங்கப்பட்டது. ஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீட்டை நீ போராடித்தான் பெற வேண்டும் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருந்த தமிழத்து முஸ்லிம்களை தட்டி எழுப்பி வீதிகளை நிறுத்தி அந்த சமூக மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று போராட்டத்தை வென்று காட்டிய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.